சத்திய வாழ்வை நாடவில்லை குருதேவா. ஓ குருதேவா, சத்திய வாழ்வை தந்தருள்வாய் குருதேவா. ஓ குருதேவா, நிர்மல சங்கத்தில் சேர்த்தருள்வாய் குருதேவா. ஓ குருதேவா, ஓம் குருநாதா சத்குருநாதா குருதேவா. जय सद्गुरु महाराज की, समस्त संत मंडल की, नमः पार्वती पतये, भोलानाथा उमापते, शंभो शंकर पशुपते, भोलानाथा उमापते, शंभो शंकर पशुपते, दिवागणा नागभूषण चंद्रशेखर जटाधर चंद्रशेखर जटाधर गंगाधर गौरी मनोहर गंगाधर गौरी मनोहर गिरिजा कांता सदा शिव गिरिजा कांता सदा शिव गिरिजा कांता सदा शिव गिरिजा कांता सदा शिव भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते विभूति सुंदर परमेश हम बम 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 डमरुकनाद बम 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 डमरुकनाद पार्वती रमण पार्वती रमण पार्वती रमण पार्वती रमण भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते भोलानाथा उमापते शंभो शंकर पशुपते नमः पार्वती पतये ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति Oh,
गुरु शांतानंद स्वामी महाराज की जय। माता भुवनेश्वरी जंतूनां नरजन्म दुर्लभम्। आदिशंकर भगवत्पादाचार्य விவேக சூடாமணியில் சொல்லும் பொழுது பிறவிகளுக்குள்ள உயர்ந்த பிறவி அரிதான பிறவி மனித பிறவி. இதுதான் ஔவையாரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மகான்களுடைய வாக்கு எல்லாமே ஒன்னா இருக்கும், அபிப்பிராயம் ஒன்னா இருக்கும். பாஷா வெவ்வேறையா இருக்கிறது. மனுஷ ஜென்மாவை அடைஞ்சிருக்கோம். இந்த நேரத்துல இது ராத்திரியா பகலான்னு தெரியாது. எதையோ குடிச்சுட்டு பிளாட்பாரத்துல எத்தனை பேர் மயங்கி கிடக்கிறாங்க. அது மாதிரி வைக்காம நம்மளோட புவனேஸ்வரி சன்னிதியில பகவான் வச்சுங்க. அந்த கோஷ்டியில நம்மளை சேர்த்தாங்க. இந்த கோஷ்டியில எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்கு ஒரு விவேகத்தை பகவான் கொடுத்திருக்காங்க. இதை தவிர வேற என்ன கிருபப்படணும் புரியுது. ஒரு வாரம் ஏதாவது தப்பு பண்ணினா கூட தப்புன்னு உள் உணர்வு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றான் பகவான். சர்வபூதானான்னு ராமாயணம் உள்ளதான் இதுதான் பகவான் இருந்து நம்முடைய குருநாதனும் பகவானும் வழிநடை. இந்த புதுக்கோட்டை சுவாமிகள் சந்தானந்த சுவாமிகள் எங்க குடும்பத்தில் 4 தலைமுறையா பரிச்சயம் உள்ள அனுகிரகத்தை பெற்ற ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எங்க அப்பா ராமகிருஷ்ணர் சுவாமிகளுடைய ரொம்ப பிரியமான அவர் எங்க வெளியில பிரிய ஹோமங்கள் பண்ணாலும் ஏற்பாடுகள் பண்ணாலும் எங்க அப்பாவோட பிரவச்சனம் டீச்சர் இந்த புவனேஸ்வரி கோவில்ல எங்க அப்பா பல வருஷம் ட்ரஸ்டியா இந்த அதிகாரம். எங்க அப்பாவுடைய ஒரு கிருபையினால்தான் சுவாமிகளுடைய ஒரு சங்கமே நமக்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது சுவாமிகள் சொன்னாலும் சின்ன குழந்தையா இருக்கும்போது கிடைச்சது. எனக்கு 14-15 வயசு. அப்பெல்லாம் சுவாமி எங்க அப்பா பிரவச்சனம் வெளியே பண்ணும்போது தூத்துக்குடியில திருநெல்வேலியில இது மாதிரி பிரவச்சனம் பண்ணும்போது சுவாமிகளை வரவேற்றார். ஒரு 2 நாள் வந்து சுவாமிகள் தங்குவார். அங்க பக்தாளர்கள்லாம் அனுகிரக பாடம் பண்ணது. சுவாமிகள் தங்கின அதே ஆத்துல குழந்தையா இருக்கும்போது நிறைய 14 வயசு என்ன உட்காந்து வச்சு எனக்கு அந்த வயசுல உபதேசம் சுவாமி மந்திரோபதேசம் எனக்கு அதை பத்தியே தெரியாது. அவர் சொல்ல இப்போ உனக்கு தெரியாதா, பின்னாடி உனக்கு வேணும். ஒரு நாளைக்கு தூத்துக்குடியில 89 19-25 44 வருஷம் 81 தூத்துக்குடியில காத்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காத்தால சுவாமிகளை சாணம் விட்டு வெளியில இருந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்து நானும் குளிச்சு குளிச்சுட்டு சந்தியாவது சவிதாதாரம் சுவாமிகிட்ட நீ இடுப்புல கூட கட்டி நின்றுட்டு நீ உட்கார்ந்தாங்க. சௌந்தரலஹரியில ஒரு ஸ்லோகம், மது க்ஷீரம் திராட்சா மதுரை மதுரீனா பணிதயா. எனக்கு 17 வயசு. என்னை உட்கார்ந்து வச்சு இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். இது மந்திரட்டாஞ்சி தினம் 108 தடவை ஜெபம். இது பல நிலையிலும் பேர் எவ்வளவு இனிமையா இருக்கு.
ஈரம் எவ்வளவு ருச்சியா இனிமையா இருக்கும், திராட்சை எவ்வளவு ருச்சியா இருக்கும், இந்த 3 மதுரத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும், அதுபோல நம்முடைய வாழ்க்கை இனிமை புறந்து. நான் பஜனை பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியும், எனக்கு யாருக்குமே தெரியாது. நான் இப்படி பஜனை பண்ண போறேன்னு தெரியாத காலம், சின்ன வயசு. அதனால சொல்லுவேன், எல்லாரும் பஜனை பண்றா, நீங்க பண்ணா எங்க உள்ள தொடர்ந்தது இனிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது நான் காரணம் இல்லை, இந்த மாதுரியத்துக்கு காரணம் மூலம் சாந்தாங்க. நான் இந்த மாதிரி வரப்போறேன்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. சுவாமி இது சின்ன குழந்தையா இருக்கு. அப்புறம் தான் நான் சேலத்தை கிராஸ் பண்ணினாலே சந்தாசிரமம் போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அங்க 1 மணி நேரம் பஜனை பண்ணிட்டு தான் போவேன். என்னை பார்த்தா பஜனை பண்ண சொல்லி சுவாமியில் உட்காந்துதான் உட்காரு. நாங்க எல்லாரும் இருக்கோம், பஜனை பண்ணுவோம். அப்படியே அப்படியே ஏகாந்தமா கேட்கும். அவர் ரூம்ல வந்து ஒத்த பின்னாடி விளையாட்டு போது என்னுடைய வாகனத்தை அவருடைய குடும்பம் படுத்துட்டு இருந்தார். சுவாமி படுத்துட்டு இருக்கார். நான் காலை பிடிச்சேன். சுவாமி அவரோட சுவாமி கிட்ட வந்து அவர் கேட்டார், உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஆரம்பத்திலாம் வாடா போடாம குழந்தை, அப்புறம் வாங்க போகும்போது நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கு சுவாமி, நீங்க வாங்க போகும்போது என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அவர் கூப்பிடாது கேட்க மாட்டோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா சுவாமி என்ன நான் என்ன வேணும்னு கேட்டேன். யாருக்கும் பக்கத்தில் நான் முடிதான் சுவாமி ஞான வரணும்னு அனுபவம். அவர் உடனே அவர் கையை என்னோட தலையில வச்சு, நீ ஞான ஸ்வரூபியான பாண்டவர்கள் தான் ஆதாரம் பண்ற, அவரே ஞானம் தான். அதாவது எப்ப கொடுக்கணுமோ அவரே தான். நான் சுவாமிகள் என்ன வேணும்னு கேட்ட போது இதை கேட்டவே என்ன கண்டே எனக்கு சந்தோஷமா, இதை கேட்டவே கிருபை. இங்க பெரியவா வந்து தருவார். சுவாமிகளை எப்ப பார்த்து பிரவச்சனத்தில் பேசும் பொழுதும் பிரத்யட்ச புவனேஸ்வரி, அந்த புவனேஸ்வரி பேச மாட்டா, அந்த புவனேஸ்வரி பேசு. இங்க தாத்தா மிகவும் பிரவச்சனம் சொல்லி இப்ப ரெக்கார்டுல கூட இருக்கு. ஒரு பிரத்யட்ச புவனேஸ்வரி. நான் முதல்ல இந்த சுவாமிகளை விழிந்திருந்து இப்பதான் முன்னாடி ஒரு தரிசனம் பண்ணியிருக்கேன். இங்க தாத்தா பிரத்யட்ச புவனேஸ்வரி பதில் நான் சொல்றேன், இதை பிரத்யட்ச சாந்தான எனக்கு சுவாமிகிட்ட பழகிற மாதிரி தான் பழகிறேன். சுவாமிகளுக்கு ஈகோ கிடையாது, துளி கூட 1% கூட கிடையாது. சுவாமி ரொம்ப நேச்சுரலா எதையுமே பெரிய பிரச்சனையாக நினைக்கவே மாட்டேன். அனாயாசமா எல்லாத்தையும் நினைக்கிறேன். நான் அந்த குணத்தை சுவாமி கிட்ட பார்க்கிறேன். அதே மாதிரி ஒரு பழகிற தன்மை புவனேஸ்வரியோட திருப்பையை சொல்லணும். நான் வந்து இந்த போன்ல தான் கும்பகோணத்தை பார்த்தேன். டிராவல் பண்ணிருந்தேன், கோயம்புத்தூர்ல இருக்கு போயிட்டு அப்ப பார்த்தேன். இந்த யாகசாலை இதெல்லாம் பார்த்தேன். சுவாமிகளுடைய அனுகிரக பாஷனும் கேட்டேன். நினைச்சேன், சுவாமிகள் தான் நம்மளை விட்டுருவா, எனக்கு போட பண்ணி வாழ்க்கை அந்த அளவுக்கு சுவாமிகளுக்கு ஒரு பிரிய பாடம். சுவாமிகள் இருந்தால் புவனேஸ்வரி தரிசனம் பண்ண முடியும். நான் என்ன
மன்னிப்பு கூப்பிடணுங்கிற அவசியம் சுவாமி தரிசனம் பண்றது. இப்படி ஒரு கோலாகலமா இப்படி ஒரு வைபவமா நடக்கும்போது நினைச்சேன், வாஸ்தவமா நினைச்சேன், ஒரு 10 நிமிடத்துல சுவாமி கிட்ட போன 10 நிமிஷம் தான் வண்டியில டிராவல் பண்ணும்போதே இது மாதிரி அவசியம் வரணும் அப்படின்னு நான் அவசியம் சொன்னேன். நான் வச்சுட்டே இருந்தேன், நீங்க சொல்லிட்டு நான் அப்புறமா வரேன், பஜனை பண்ற மாதிரி வரணும். அதுபோல இன்னைக்கு வரதாக பேசுனேன். அதுபோல புவனேஸ்வரி அப்பா நம்மளை கூட்டி வச்சிருக்கா. 40 வருஷம் முன்னாடி எங்க அப்பாவுக்கு புவனேஸ்வரி கொடுத்தாரு சுவாமி. அந்த புவனேஸ்வரி தான் இன்னைக்கு நித்திய பூஜை, பாத்திர நித்திய பூஜை. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் அந்த புவனேஸ்வரிக்கு ரொம்ப ஈடுபாடு. அது நமக்கு பெரிய பாக்கியமா கிடைச்சிருக்கு. அதனால புவனேஸ்வரி சம்பந்தம் எங்க குடும்பத்துக்கு 100 வருஷமா அப்பா காலத்திலேருந்து ஒரு சம்பந்தம். அது நமக்கு இன்னைக்கு புவனேஸ்வரி அம்பாளுடைய திருப்ப சுவாமிகளோட கருணை. இது ராஜராஜ சோழன் சக்கரவர்த்திகள்லாம் பண்ண வேண்டிய காரியம். கருங்கல் திருப்பணி சாஸ்திரமா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு இது கிட்டவே வேலை இல்லை, சும்மா தட்டி ஒட்டடப்படியாமல் பார்த்துட்டோம். ஒரு சாஸ்திரமான ஒரு கைத்தறியம் பண்ணி அம்பாள் இப்படி பண்ண என்னவா பண்ண முடிஞ்சது. அதுக்கு காட்டாய இருக்க இல்ல டாட்டாவா, பிர்லாவா, இல்ல அம்பானியா, டாட்டா. ஆனா புவனேஸ்வரி வச்சு சொல்லும் பொழுது அந்த மந்திரம் என்ன பிரதிதினம் ஜபதா அவாக்கியம் கிண்ணாம துர்லபவி. புவனேஸ்வரி மந்திரத்தை மாத்திரம் ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு என்னது துர்லபம், என்ன கிடைக்கிறது? மகாலட்சுமி அவ ஆசைப்பட்டு வந்து என்ன பண்ணணும். அதுபோல புவனேஸ்வரியோட திரும்ப அவளுடைய ஒரு மனசு, அவளுடைய ஒரு தபசு ரொம்ப கோலாகலமா இந்த வைபவமா கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகத்திலேயே பஜனை இந்த குரல் எந்த அம்பாளோட கிருபையில கிடைச்சதோ அந்த அம்பாளுக்கே சமர்ப்பணம். நான் சமிதியிலேயே இருந்து பாடணும். அது மாத்திரம் எனக்கு கல்யாணம் ஆகி காத்தால சேகோகம் முடிஞ்சு சாயங்கால உபாசனம் நான் புவனேஸ்வரி சன்னதியில தான் பண்ணினேன். இங்கதான் பண்ணேன். கல்யாண சேகோகமாகி முதல் வெளியில வந்து உபாசனம் இங்க வந்து தம்பதிகளா புவனேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு சுவாமிகள் சன்னதியில 6 மணி பிரவச்சனம் பண்ணேன். அப்பதான் பஜனையா கிடையாது, பிரவச்சனம் பண்ணேன். அந்த அளவுக்கு புவனேஸ்வரி ஈடுபாடு உள்ள பெரியவாடு. அது இந்த சுவாமி ஈடுபாடு ரொம்ப ஒரு கிருப்பையினால நம்மளை கூப்பிட்டு பஜனை பண்ணணும்னு சொல்லி அவர் பஜனை சொல்லும் போதே சொல்லிட்டார். பேசும்போது சீதாபதி ராமச்சந்திரக்கு பாடம் முதலே சொல்லிட்டார். 10 நாள் முன்னாடி. அதனால நம்ம சுவாமிகளுக்கு பெரிய தன்யவாதம். இது தீர்த்து எல்லாருக்கும் எல்லாரும் சேரும். சில பேருக்கு தான் சில பேர் சேரும். அதுபோல சுவாமி மிக பாட்டோட சேர்ந்து அது மனோபாவங்கள்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறவாங்க. அது செட் பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார் சுவாமிகள். எல்லாம் அம்பாளோட கிருபை. சாந்தான சுவாமி குழந்தையா இருக்கிறதே சாந்தான சுவாமிகளுடைய கிருபைக்கு பாத்திரமானது. இந்த மாதிரி நம்ம ஓங்காராட்ட சுவாமிகளுக்கும் ரொம்ப பிரியம். கோயிலுக்கு முனையில இருந்து நிறைய பேசிட்டு இங்க அப்பாவையும் நல்ல பரிச்சயம். ஒரு ரொம்ப
பெரியவாழ்லாம் மனசுல ஆசைப்பட்டது ரொம்ப கோலாகலமா நடந்தது. புவனேஸ்வரிய இவ்வளவு பெரிய பாக்கியம் புதுக்கோட்டையில புவனேஸ்வரி தான் பிறந்த. ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று பிரசித்தம். புதுக்கோட்டைன்னு சொன்னா புவனேஸ்வரி தான். அப்படி இந்த ஊர் வாசிகள் இந்த புவனேஸ்வரிய தரிசனம் நான் எங்க அப்பாவோட குழந்தையா இருக்கும்போது நடந்தது. ஒரு மாமா சுவாமிகிட்ட அழுதார். நான் எங்க அப்பா இருக்க பக்கத்துல நானே எழுத்தாவாரு. அவர் சொன்னா என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு சண்டை. நான் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு விவாகரத்தை ஆயிட்டு இப்ப நான் அசக்தன் ஆயிட்டேன். எனக்கு பிள்ளை இருக்கிறது அவரெல்லாம் சகோதரி திருப்பி பார்க்க மாட்டேன். நானும் ரிட்டையர் ஆகிறேன். எனக்கும் முடியல. என் பொண்ணை எப்படி நான் காவல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளைய பார்க்க போனா அவன் வெளியே கடவை சாப்பிட பேச மாட்டேங்க. ஆடை வச்சு விளக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னு சுவாமி கிட்ட அழுகிறேன். சுவாமிகள் என்ன பண்ண சாதாரண சுவாமிகள் என்கிட்ட ஏன் அழக? அது அம்பாள் தான் போய் அழகு. என்கிட்ட சொன்னத்தை முழுக்க அம்பாள் புவனேஸ்வரி அழுது பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்கோ, குங்குமத்தை வாங்கிக்கோ, அதை நெத்தியில விட்டு உன் மாட்டை போய் பாரு அப்படின்னு அழுத. சுவாமி கிட்ட சொன்னதெல்லாம் அம்பாட்ட சொன்னார். பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கிக்கோ. சுவாமிகளை சேவிச்சுட்டு இட்டு போடுற சுவாமி புவனேஸ்வரிக்கு அர்ச்சனை பண்ணின கரணத்திலேருந்து எடுத்த குங்குமத்தை நெத்திக்கு இட்டு போனா அப்படியே போன ஆளுக்கு விரட்ட மாப்பிள வாங்கோன்னு கூட்டாங்க. இவர் வாங்கணும். இவர் மாப்பிள்ளைய கையை கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சார். நான் பண்ணதெல்லாம் தப்பு, என் பொண்ணை கை விட்டார்களோ நினைச்சுக்கோங்க, நீ குழந்தைய சேர்த்துக்கோங்க. உடனே ஒரு காரை எடுத்து ஊருக்கு போயிட்டு பொண்ணை அழிச்சுட்டாங்க. 5 வருஷமா விரட்டி இருக்கிறமா. நேரா ஆத்திருந்தார். கொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி போட்டு விட்டார். பொண்ணையே அழிச்சுட்டார். நேரா மாப்பிள்ளையாத்தை கொண்டு விட்டா சௌக்கியம். என்னால பார்த்த விஷயம் சுவாமிகள் அம்பாட்டு போய் சொல்லணும் கோடீஸ்வரி. அதனால நமக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு அம்பாளுக்கு காத்திருந்தா கோடீஸ்வரி. அதனால பக்தாள் உள்ளூர் வாசிகள்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகம், இந்த பாக்கியத்தை உபயோகப்படுத்திட்டு தரிசனம் வேற என்ன கேட்கிறாங்க. தினமோ ஒரு வேலை பாடணும், அவகாசமா தரிசனம் பண்ணணும். என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் அப்பா நீங்க ஒருத்தர் பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கை சொல்லணும். உங்க கட்டத்தை இங்க அம்பாள் சொன்னா அம்பாள் கேட்கும். இத்தனை கோடி மந்திரங்கள் இங்க ஆவணி எத்தனை ஹோமம். இந்த ஹோமத்துல நான் குழந்தையா இருக்கும்போது நான் கல்யாணம் ஆன பிறகு இந்த ஹோமத்தை மற்ற அழகா உப்பே வெறும் ஸ்வீட்டு தான், உப்பு இல்லாதான் தயிர் இல்லாம முடியும். சாயங்காலம் 5 மணிக்கு குறைஞ்சு சுவாமிக்கு சாப்பாடு போடுவாங்க. அதை பூர்ணமா ஜபம் அம்பாளுக்கு திருப்தி ஏற்படும். அவ்வளவு கோடி ஜபங்கள், அவ்வளவு கோடி ஹோமங்கள், அவ்வளவு ஆராதனை. இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு ஸ்ரீவித்யா கிரமத்தில் இந்த உபாசனையோ ஹோமங்களோ இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க சமிருத்தியா இருக்கிறதுக்கு மூலமே திருவள்ளுவர். இங்கிருந்தான் மகாத்மர்கள், பைரவர், டாக்டர், விஞ்ஞானி வைத்தீஸ்வர சாஸ்திரி அவர்
அப்படியே இந்த கல்பை புதுசா எல்லாத்தையும் சப்தீகரணம் அதெல்லாம் பண்ணி சுவாமிகள் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாருக்கும். இல்ல உபதேசம் வந்து வேண்டாம் ஜபம் பண்ணி வந்துருக்கிற அர்த்தம் அர்த்தம் சுப்பிரமணிய பஞ்சத சாஸ்திரின்னு பிரிண்ட் ஆகிடும். எல்லாரையும் அவங்க கொடுத்து ஜபம் பண்ணி அந்த ஜனங்களுடைய மனோபாவம் சுவாமிகள் அது மந்திரம் உபதேசம் வேண்டாமா ஆச்சாரம் வேண்டாமா நீங்க வேண்டாம் அதெல்லாம் பேசி பிரயோஜனம். இப்ப முதல்ல அவள் சிரம நிவர்த்தி ஜனங்களுக்கு சிரம நிவர்த்தி ஏற்படும். மனசுல உள்ள அபிலாஷம் பூர்த்தியாகும். இதெல்லாம் சுவாமிகள் அப்படியான மந்திரத்தை எல்லாம் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சுவாமிகள். சுவாமிகள் தான் நிறைய பக்தாவை ஜபம் பண்ண சொல்லி சேமத்தை அடைஞ்சு மாத்தி வருஷா வருஷம் புது ஹோமங்கள் நிறைய மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க அம்பாள் வந்து இதுக்கு சொல்லவே இந்த இடம் அப்படியே மந்திர மயமா இருக்கிற இடம், இப்படி ஒரு சாந்தியம் இருக்கிற இடம். அதனாலதான் அம்பாள் உள்ளும் சாந்தியமா இருக்க துணை. இந்த அம்பாவோட பிரார்த்தனை பண்ணி பக்தாதான் அபாவா நீ மனோபீட்டத்தை பூர்த்தி மேற்கொள்ள. सीतापति रामचंद्र की कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड की पवन सुधार हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की सभापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड की पवन सुधार हनुमान की तपोवन அதனால அதற்கு ஜெயம் போட்டா நமக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயந்தான். சத்ரஸ்மீதி விஜயோ பூதி. सीतापति रामचंद्र की सभापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड की पवन सुधार हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद सीतापति रामचंद्र की सभापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्रचूड की पवन सुधार हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन Thank you.
ஹரிரே ரங்கம்மாடி ஹரிரே ரங்கம்மாடி
நவநீத தோராயம் அன்பாரி கோரத்திலே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திரனுத நாமதேயாய நாராயணானந்தீ बोला कुंडली गवलद जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की अंजनेय मूर्ति शांतानंदवृत्ते सच्चिदानंद विग्रह सर्वदा सुप्रसन्नं शिवधूतं समाश्रय நாம உலகத்தில் பாகவதானங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். வேதாத்தியனத்தோட பாகவதால இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி விஷ்ணுதாஸ் மகாராஜ் ராமதீட்சனுக்கு குழந்தையாக பிறந்து அவதாரம் செய்து நமது குருநாதர் சாந்தானந்த சுவாமியிடத்துல மந்திர தீட்சை பெற்றார். அதனால மந்திர தீட்சா குருநாதர் அவருக்கு 1980 சுவாமிகளுக்கு ஷட்சத பூர்த்தியாச்சு. அப்ப தத்தாத்திரேய துவாதசாட்சர மந்திரம் எனக்கு உபதேசம். ஒரு வயசுல பூர்வாசிரம பிதா நாகரத்ன தீட்சைகள்லாம் ஸ்கந்தாசிரமத்திலே இங்கெல்லாம் நிறைய ஹோமங்கள் பண்ணியிருக்கேன். அதனால நாங்கள் எல்லாருமே தீட்சிதார் வம்சம். பாரம்பரியமாக யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா அவ பண்ணின ஒரு புண்ணியம் எங்களை இந்த ஒரு பக்தி மார்க்கத்துல எல்லாரையும் அரசாங்கம் வைசிய வேளாண் அத்தனை பேரையும் ஒன்னாக்கக்கூடிய சக்தியை எங்கிட்டையும் அம்பாவை தேர்ந்தெடுக்கையான புவனேஸ்வரி கொடுத்திருக்க அவருக்கும். அதனால அவர் சொன்னார், குரு அனுகிரகமா உலகத்தில் எல்லாத்துக்கும் காரணம். குரோஹோ அனுகிரகாதேவ குரோஹோ அனுகிரகாதேவ பும்சா அத்வைத வாசம். இதெல்லாம் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அவர் சுவாமிகளுக்கு ஞானத்தை கேட்ட மாதிரி நானும் வைராகியத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஞானத்தை தான் நானும் கேட்கிறேன். அதுதான் பத்மஹரிங்கிற ராஜா சொல்லியிருக்கான். சமய பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா சது பவதி தரித்ரோ யஸ்ய கிருஷ்ணா விஷால மனசிஜ பரிதுஷ்டே கோச்சாங்கோ தரித்ரா. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று எப்பொழுதும் நினைத்தோமே, ஆனால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த உடலை மறைக்க மரவுரியா இருந்தா என்ன, பட்டு பீதாம்பரமா இருந்த துணின்னு பார்த்தா ரெண்டும் துணிதான். சமயோ நிர்விசேஷோ விசேஷா. யாருப்பா தரித்திரம்னா எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நினைக்கிறோம். சத்துபவதி தரித்ரோ மனசிஜ பரிதோஷோ தரித்ரா. மனசு சந்தோஷமா இருந்தது. ஆனால் இதே மாதிரி நல்ல காரியம் தான் நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. வேதோபிலோ தர்மதோகம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தத்ரதுன்யாயேன தத்தர் நாமநாத்தியபேன தத்தர் பலம் சித்தின்னு ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். விஷ்ணுதான பாக்கியம். உன்னால ஒரு நாமாவளி சொல்லுப்பா போதும். ஒரு நாமாவளி சொல்லு போதும். ஒரே ஒரு அர்ச்சனை பண்ண. பல பேர் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீவித்யா உபாசகர்கள் தான் ஓம் ஹ்ரீம் ஸ்வாதீனவல்லபாய நமः, ஓம் ஹ்ரீம் ஸ்வாதீனவல்லபாய நமः அப்படியே மோட்சம் அடைந்தால் நிறைய பேர். அதனால யதா வேதோ ஹியநாதரி தத்வத் சப்தசதி ஸ்மிருதாங்கிற மாதிரி எப்படி
ஓமித்யேகாட்சரம் பிரம்ம ததேவாஹுஷ்ய ஹரீமயம்னு தேவி பாரதவான். அதனால ஓம் எப்படி வேத பிரணவம்னு சொல்றோமோ அது மாதிரி அரச அந்தன வைசிய வேளாண் அனைவருமே ஹரீங்கிற மந்திரத்தை சொல்லலாம்னு சாஸ்திரம் எழுதிருக்கு. அதனாலதான் சுவாமிகள் எல்லா கவச்சத்திலையும் ஹரீங்காரத்தெல்லாம் சொல்லுவாரு. அதனால இவர் செத்த நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி விடுவார். எங்கிட்ட சுவாமி சொல்லுவார், நாம 2 பேரும் ஒன்று பண்ணணும்டா, 1,00,000 காப்பி அடிக்கணும். நீ உலகத்துல எல்லாருக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு அப்சரவண பத்திரகாளி ஹோமங்கள்லாம் இங்க பண்ணினார். அப்ப சர்வேஸ்வர ஹோமம் எல்லாம் பாயாத்மோ தேவ சர்வஸ்வபாயாத் சதா நிரோதா விபினோர்காபியா வைஸ்வானராபிகரிக்ஷகேभ्य பரேभ्यो பூதேभ्यो ருஷகிருதாப்தா ஜெயி மகாத்ருதி விதூமான்விதோ பிரபு தேவி தேவி மகாதேவி மம சத்ரூன் விநாசயா மம சத்ரூன் விநாசயோ நமः. ஓம் ஹரி ஷப்தக்ஷ ஜ்வாலாதிபுவி கரால தபுஷ்வே பிரத்யங்கீரே ஷம் ஹ்ரீம் ஓம் தத் ஸ்வாஹா ஏனோ வைதுஷ்டரிதாசோ அக்னி. அந்த மாதிரி எல்லாம் ரிக்வேத மந்திரத்தோட வராகி ஹோமம் இதெல்லாம் நிறைய இங்க நடந்திருக்கு. மந்திர பூமி தபோ பூமி அனைவரும் சமம் அப்படிங்கிறதுனாலதான் சுவாமிகள் எல்லாருக்கும் மந்திர உபதேசம் பண்றதுக்கு பதிலாக திருட்டு செய்தே கொடுத்தார். என்கிட்ட சொல்லுவாருங்க, ஹெலிகாப்டர்ல புதுக்கோட்டையில சுத்தி வரணும்பா, பூரா தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் காப்பி மந்திரங்களை எழுதி அப்படியே போட்டுட்டே போகணும். எவன் கையிலையாவது ஒருத்தர் கையில கிடைக்காதா? அவன் மந்திரத்தை சொல்ல மாட்டானா? மனநாத்து திராயதே இந்தி மந்திரா ஏ மனமே தான் அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க. மனசை கேட்டு பாருடா. புரியுதா? உண்டதையே உண்டு, உடுத்தியதையே உடுத்தி, பேசியதையே பேசி, வீண் பொழுதை கழித்தினும் மானிடா தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்தது எத்தனை நிமிடம் என்று உனக்குள்ளேயே நீ கேட்டு பாருடாங்கிறா சித்தர்கள். அதனால சுவாமி என்ன பண்ணாருன்னா, குரங்க வச்சிருந்தேன். நான் காத்தலாம், நீ 4 மணிக்கு நடந்து வர கும்பாவளி மறுநாளைக்கு வாங்கி ஒரு 4 குரங்கு இருந்து காடு நம்மளாம் இருப்போம். அதுக்கு அவன் அப்பதான் என்கிட்ட சொல்றான், சுவாமி இப்படி எல்லாம் வச்சாரு, நினைவு இருக்காரு. நினைவு இருக்குப்பா, கண்டிப்பா அதே மாதிரி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த குரங்குக்கு யாராவது ஏதாவது எந்த குரங்கு யார் எடுத்துக்கிறாலும் முதல் குரங்கா நம்ம உட்காந்துவோம். அதனால இப்ப என்னன்னா, எப்ப பார்த்தாலும் எதிர்மறை சொல்லுகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இல்ல, முடியாது, தெரியாது, ஆகாது அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் நமக்கு வர வேண்டாம். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம். எப்ப பார்த்தாலும் மங்களமான வார்த்தைகள் தான் வரணும். காலினா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்ரம் கலையதி பத்ரகாளி, மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தியுடைய காளி. ஷியாமாபாம் வேதஹஸ்தாம் பிரணயவசிதாம் சிம்மவக்ரோத்பகேஷி शूरं मुञ्ज शूरं तवभुलिका उद्दरा नगरदपिष्टा रक्ते श्यामदजिह्वा ज्वलदलन गायत्री सावित्री उद्दा ध्याये पुण्यगिराप्रा मरणे ऋतु विषव्याधि दारिद्र्यनाशा. இது அத்தனையும் அம்பாட பூஜைப்படுறதுனால நம்ம பக்கத்தில் புத்திங்கிற ஹோமக்கூடிய முத்து சுவாமி வந்துருக்காரு. அதனால இப்ப இந்த ராமாவளிக்கு திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா 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 சாந்தானந்தா திகம்பரா दिगंबरा दिगंबरा दत्तात्रेय दिगंबरा 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 श्रीपाद वल्लभ दिगंबरा 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 दत्तात्रेय
சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய அனுகிரகம், ஓங்காரானந்த சுவாமி அனுகிரகம், ஜெகநாதா கணேசனுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் ஒரு பிரார்த்தனையோட போட்டி பண்ணி பிரச்சாரப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். உலகெல்லாம் நிறைந்த தாயே, எல்லாரும் எல்லா செல்வமும் எல்லாவற்றையும் நடத்துவதும் உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது. இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாய். பசிக்கு உணவு ஆய், பருவம் நீராய், நோய்க்கு மருந்தாய், இருள் போக்கும் ஒளி, வறுமை நீக்கும் செல்வமே, தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள், அன்பும் அறமும் உனது அருள்களை படைப்புகள், அன்னையும் ஆதிசக்தியும் உன்னில் பிறந்து உன்னில் வளர்ந்து என்னை உனதாக்கி இனிய அருள் புரிவாயுமா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தாः சுகினோ பவந்து. இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமது அருங்காவலர் ட்ரெஷரர் ஆதித்யா லட்சுமணன்ஜி மற்றும் ராமநாதன்ஜி அவர்கள் மேடையிலிருந்து அவர்கள் நமது அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை எழுதுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன்.